ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்க போடக்கூடிய ஒரு சேல் அக்ரிமெண்ட்டில் டைம், அதாவது கால வரமுறை எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைமோட எவ்வளோ எசென்ஷியலான ஒரு எலிமெண்ட்டு, அந்த டிலே எதனா ஏற்பட்டதுன்னா, தாமதம் ஏற்பட்டதுன்னா அது எப்படி ஒருத்தரோட கேஸுக்கு பாதகமாக இருக்குன்றதையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு 2 கேஸை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மோதிலால் ஜெயின் வர்சஸ் ராம்தாசி தேவி அப்படின்னு ஒரு கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. இது என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க. 25,000 கேஸ் சேல் கன்சிடரேஷன் 1977 போட்டப்பட்ட அக்ரிமெண்ட். 25,000 சேல் கன்சிடரேஷன். 17,000 அக்ரிமெண்ட் போடுற போது கொடுத்துட்டார் சொத்தை வாங்குறவர். அது 17,000 கொடுத்துட்டார், பணத்தை கொடுத்துட்டாரு. பேலன்ஸ் 8,000 5 மாதத்துக்குள்ள, அதாவது இந்த அக்ரிமெண்ட் போட்டது February 20, 1977 அன்னைக்கு போட்டிருக்காரு. 5 மாதத்துக்குள்ள, அதாவது 19/7/1977 அன்னைக்கு பேலன்ஸ் 8,000 கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்தாயிடுச்சு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இவர் 5 மாதம் கழிச்சு இவர் என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை கொடுக்கறதுக்கு முன் வந்ததாக சொல்கிறாரு. அவர் ஆப்போசிட் பார்ட்டி சொத்தை விற்கிறவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை வாங்கிக்காம அவர் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கார். இமீடியட்டாக இவர் லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு. 1 இஷ்யூ பண்ணுறாரு, 2 இஷ்யூ பண்ண 3 லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு. 3 லீகல் நோட்டீஸ்க்கும் அந்த சைட்லேருந்து சரியான முறையில் பதில் எதுவும் இல்லை. அங்கேருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. தாமதப்படுத்திக்கிட்டே வராங்க, அவாய்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. 3வது லீகல் நோட்டீஸை நவம்பர் 26 அன்னைக்கு இஷ்யூ பண்ணுறாரு. அந்த நவம்பர் 26 கொடுக்கப்பட்ட லீகல் நோட்டீஸ்க்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. நவம்பர் 26 கொடுக்கப்பட்ட லீகல் நோட்டீஸ்க்கு பதில் இல்லைன்றதுனால அந்த லீகல் நோட்டீஸ் கொடுத்து 9 மாதம் கழிச்சு அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் கொடுத்த அன்னைக்கு அப்போது ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் ஒரு சிவில் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கேட்டு ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் நடக்கிறது. ட்ரையல் கோர்ட்டில் சொத்தை விற்கிறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறது என் கையெழுத்தே கிடையாது, நான் இவர்கிட்ட 17,000 வாங்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த டிஃபென்ஸை ட்ரையல் கோர்ட் ஏற்றுக்கலை. ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிறது இவர் கையெழுத்து தான் சொல்லி சாட்சியங்கள் பேஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. முடிவுக்கு பிளைன்டிஃப் வாதிக்கு இந்த அக்ரிமெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக என்ஃபோர்ஸ் பண்ணுற ரைட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த ப்ராப்பர்ட்டியை இவருக்கு தான் கொடுத்தாகணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பாஸ் பண்ணிடுறாங்க கீழ்கோர்ட்டில், ட்ரையல் கோர்ட்டில். இது மேலே அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அப்பீல் சொத்தை விற்கிறவர் அப்பீல் ஃபைல் பண்ணதுக்கு இதே கீழ்கோர்ட் கொடுத்த தீர்ப்பு கரெக்டு தான். ஆனால் இவர் ஸ்பெசிஃபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி இவருக்கு விற்கிறதுக்கு பதிலாக இவர் காம்பன்சேஷன் கொடுக்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும் இவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று பாஸ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட். இது காம்பன்சேஷன்ற ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே இவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறவர் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணும்போது இந்த சைட்லேருந்து என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னா, இவரோட பக்கத்துலேருந்து அன்டியூ டிலே இருந்தது, அதாவது இவர் நோட்டீஸ் கொடுத்து நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கேன்னு சொல்லி இவர் நோட்டீஸ் கொடுத்தது எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்டோட கால அவகாசம், அதாவது குறிப்பிட்டப்பட்ட கால அவகாசம் 1907 அப்புறம்தான் அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடியே நான் இந்த அக்ரிமெண்ட்டை படி நான் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன்னு நோட்டீஸும் கொடுக்கல, இவர் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கிறதுக்கு முன் வரல. அப்படி இருக்கும்போது இதுக்கு அப்புறம் தான் முன் வந்தாருன்றது தெரியுதுன்றதுனால இந்த அக்ரிமெண்ட்டு முடிஞ்சு போச்சு, அதனால இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவர் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறாரு, அதாவது சொத்தை விற்க வேண்டியவர். ஸோ இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸோட பேசிஸில் இருந்ததுன்னா வாதி ஒரு தாமதப்படுத்திட்டாரு அப்படின்றத அர்த்தமாகும், ஒரு டிலே ஒன்று காஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடும். என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ்ன்றதை இப்போ பார்ப்போம். ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தது. இது கீழே எதனா ஒரு டிலே இருந்ததுன்னா பிளைன்டிஃபால், அதாவது அந்த வாதிக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரிலீஃப் கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஃபஸ்ட்டு டிலே ரன்னிங் பியாண்ட் லிமிடேஷன், அதாவது எல்லா கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஒரு கால வரமுறை இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு அக்ரிமெண்ட்டோட சொன்ன அவகாசம் முடிஞ்சு 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணுன்றது இருக்குது. அந்த 3 வருஷத்தை தாண்டி அவர் இந்த நோட்டீஸ் கொடுத்தோ இல்லை நான் பணத்தை கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அந்த டிலே ரன்னிங் பியாண்ட் லிமிடேஷன், இதை ஏற்றுக்க முடியாது.
இப்படி எதனா டிலே இருந்தால் ஏற்றுக்க முடியாது. அது ஒரு ஆஸ்பெக்ட். செகண்ட், டிலே இன் விச் தேர்ட் பார்ட்டி அக்வைர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த கால வரைமுறைக்குள்ளவே இருக்குது, ஆனால் இந்த கால அவகாசத்துக்கு தாண்டி இருக்குது. ஆனால் இதில் சொன்ன அந்த கால அவகாசம் என்னென்னா 1977 அதுக்கப்புறம். ஆனால் 3 வருஷத்துக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறம் இருக்குது. ஆனால் தேர்ட் பார்ட்டி, மூணாவது பார்ட்டிக்கு வந்து அந்த சொத்தை வித்துட்டாரு இவர்னு வச்சுக்கோங்க. சொத்தை விற்க வேண்டியவர் வந்து இவர் முடிக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லி மூணாவது பார்ட்டிக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா முதல் பார்ட்டியால் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. ஏன்னா இந்த காலவரமை தாண்டி இருக்குது, ஆனால் கால அவகாசம் தாண்டி இருக்கே தவிர்த்து காலவரமுறைக்குள்ளே இருக்குது. மூணாவது பார்ட்டிக்கு வித்துட்டாங்க அப்படின்னா இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவர்கிட்டேருந்து வாங்கி இவருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா கால அவகாசம் தாண்டி தான் கேட்டிருக்காருன்றதுனால அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கு. மூணாவது, ப்ளீ ஆஃப் வெய்வர். அதாவது இன்னார்டினேட்டாக ஒரு டிலே ஒன்று கொடுக்குறாரு, அந்த டிலேனால இவர் இந்த அக்ரிமெண்ட்டையே திறந்துட்டாருன்னு அர்த்தமாயிடுறது. அப்படின்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு பெரிய கால அவகாசம் கழிச்சு தான் அவர் பேமெண்ட்டுக்கு தயார்னு சொல்கிறாரு. அந்த கால அவகாசம் கழிச்சு இவர் இந்த அக்ரிமெண்ட்டே திறந்துட்டாருன்னு கணக்காயிடுறது அப்படின்னா அதையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா அந்த டிலேவே ஏற்றுக்க முடியாது. இந்த பர்டிகுலர் கேஸில் அப்படிலாம் கிடையாது. இது பண்ணியிருக்காரு, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 9வது மாதம் வந்து அவர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். ஸோ இந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ண நாள் இருக்குது, 9வது மாதம் டைம் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுவுமே நடக்கலை. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எதுவுமே பண்ணல, இங்கே சொத்தை விற்க வேண்டியவர் யாராவது 3வது மனுஷனுக்கும் கைமாற்றலை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் இந்த சொத்தை வாங்க வேண்டியவர் கொடுத்த அப்பீலை அலோவ் பண்ணி அவருக்கு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கேஸில் டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா சேல் அக்ரிமெண்ட்லேயும் அந்த வார்த்தைகளை பார்த்துருக்கோம். இந்த வார்த்தைகள் ஏன் வந்து இதில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும், இதனோட வேல்யூ என்னன்றதை பார்க்குறதுக்கு இந்த இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட பேர் கேஎஸ் வித்யானந்தம் வர்சஸ் வைரவான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன். இதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு இஎம்டி கட்டிட்டார், ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் கட்டிட்டார். அந்த டெபாசிட் கட்டி 2.5 வருஷத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்காமையே இருக்கார். ஸோ 2.5 வருஷத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காருன்றதுனால டெபாசிட் கட்டி இவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த 3வது பார்ட்டிக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்ண போகும்போது இவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அப்போது வந்து அநியாயத்துக்கு ஒரு கால அவகாசம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, 2.5 வருஷம் தள்ளி போட்டிருக்கீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கான அர்த்தம் இல்லை. இது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கிற உரிமைகளை, இந்த அக்ரிமெண்ட் மூலமாக வரக்கூடிய உரிமைகளை துறந்ததாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, அபாண்டன்மெண்ட் ஆஃப் கிளைம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கறது. அதனால இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்லும்போது டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லி எல்லா அக்ரிமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுன்றது அங்கே மென்ஷன் ஆயிருக்கு. டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறதுனால என்ன வேல்யூனா, இந்த கால அவகாசம் தான் இந்த அக்ரிமெண்ட்டோட ரொம்ப ஒரு முக்கிய மூலதனமே, முக்கிய பொருளே வந்து இந்த கால அவகாசம் தான். இந்த கால அவகாசம் தாண்டி போச்சு அப்படின்னா இந்த சைன் பண்ணுற 2 பார்ட்டிக்கும் சரி அவங்களுக்கு தனி உரிமைகள் கிடைக்கிறது அப்படின்றது அர்த்தமாயிடுறது. ஸோ இந்த டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு இல்லைன்னா இவங்க கொஞ்சம் தாண்டி போனாலும் அது தப்பு கிடையாது. ஆனால் டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கணும். அல்லது அக்ரிமெண்ட்டில் போடலைன்னாலும் ஒரு பார்ட்டி, அதாவது விற்கிறவரோ இல்லை வாங்குறவரோ ஒரு நோட்டீஸ் மூலமாக டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு இன்னொரு தரப்பினருக்கு சொல்லியிருக்கணும். அப்படியும் இல்லைன்னா ரொம்ப ஒரு கால அவகாசம் கழித்து அவங்க வந்து இந்த கேஸ் அந்த அக்ரிமெண்ட் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும். இது 3 இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடும்போது முக்கியமாக இந்த வேர்ட்ஸ் இருக்கணும், டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது இருக்கணும். மேலே இந்த டைம்குள்ளே கால அவகாசத்துக்குள்ளே முடிக்க முடியலை அப்படின்னா என்னெல்லாம் விளைவுகள்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணிடணும். 4 ஃபீச்சர் கிளாஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது நல்லது. அந்த 4 ஃபீச்சர் கிளாஸுக்குள்ளே, அதாவது அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கலைன்னா அவங்க கொடுக்குற அட்வான்ஸ் வந்து ஃபோர்ஃபிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் போடுறதும் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸோட ஒரு சேல் அக்ரிமெண்ட்டோட போட்டப்பட்டதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.